இல்ல இப்போ திராவிடம் நீங்க வந்து தீவிர இந்த தமிழ் சார்ந்த பணிகள்ல இருக்கீங்க. இந்த திராவிட அரசியல், இந்த திராவிட கருத்துருவாக்கம், இந்த இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடையுது. இந்த 2 இத எப்படி பார்க்குறீங்க? திராவிடத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகிக்கிட்டா, இல்ல தமிழ் தேசியத்தின் எழுச்சி இன்னும் தாமதமாகுதா? எழுச்சி சரியான முறையில் தாங்க போயிட்டுருக்கு. ம். அதாவது அ ஒரு நல்ல முடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நானும் நீங்களும் ஒற்றுமையா இருக்கிறது தான் அடிப்படையில ஒரு தமிழ் தேசியம். இல்லையா? நீங்க உங்களோட மத்த மாநிலத்துக்காரங்களும் அவன் தெளிவா தான் இருக்கான். அவன் தெளிவா தான் இருக்கான். இப்ப இந்திய ஏத்துக்கிட்டாலும் கூட, இப்ப மலையாளிகள் அவர்கள் மொழி சார்ந்த இதுல வந்து அவ்வளோ தீவிர உணர்வோட இருக்காங்க. கன்னடர்கள் அவ்வளோ உணர்வோட இருக்காங்க. இந்தி உள்ளுக்குள்ள வந்த பிறகு. ஆனா இங்க நம்ம இந்திய தடுத்து நிறுத்தினோம். ஆனா நம்ம மொழிய இழந்துகிட்டு இருக்கோம். தனி அதான் என்னன்னா, இந்திய தடுத்து நிறுத்தினது நாம. ம். அத அந்த பயன அறுவடை மத்தவங்கலாம் செஞ்சுட்டு வந்து போனது விழிப்புணர்வு அடைஞ்சுட்டாங்க. திராவிடர்கள். திராவிடர்கள் கரெக்ட். அத அறுவடை செஞ்சுட்டு போயிட்டு, இந்த பசங்கள விட்டாங்கனாக்க, இவங்க வந்து நமக்கு ஆபத்துன்ட்டு நம்ம மொழிய அன்னையிலிருந்து அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் கையெழுத்து அண்ணாதுரை போட்டது தான். ம். தமிழ் மொழி பாடம் கட்டாயங்கிறத நீக்கிட்டு மொழி பாடமாக்குனார் பார்த்தீங்களா, முதல் கையெழுத்து. அதுதான் அங்கே தொடர்ச்சி தொடக்கம். அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன். ஐயா, அந்த 1967 அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாடத்திட்டங்களுக்கான அந்த சட்டங்கள் உருவாக்குனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் வந்து தமிழ் ஆங்கிலம் கட்டாயம் மொழி 2 லாங்குவேஜஸ் அப்போ இருந்துச்சு. இவங்க எதுவோ இருமொழி கொள்கை இவங்க கொண்டு வந்தவங்க அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. மும்மொழியா இந்திய உள்ள விடாம தடுத்தோம் நம்ம தடுத்துக்கிட்டோம். இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து போயிட்டு தமிழ் மட்டுமே மொழி பாடம்னாக்க மற்ற பிற மொழியாளர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதை தமிழ்ங்கிறத அழிச்சிட்டு மொழி வெறும் மொழி பாடம். அப்போ என்ன ஆகி போச்சு, யார் வேணா என்ன வேணா படிக்கலாம். பல்வேறு காரணங்கள் அதுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கிட்டு வந்துடலாம். தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. திராவிடர்களுக்கு ஏன் அந்த ஒரு வன்மம் தமிழ் மீது? என்ன திராவிட இயல்பான திராவிடர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் அது இயல்பா வர வேண்டியதானுங்க. நீங்க அந்த இதை நீங்க ஒப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தமிழ் தேசியத்துடைய அவசியம் என்னங்கிறது புரியும். தமிழ் தேசியம் இப்போ நம்ம எவ்வளோவெல்லாம் வந்து இழந்திருக்கிறோம், எவ்வளோவெல்லாம் மீட்க வேண்டிய தேவை இருக்கு. இதற்கு எத்தனை காலம் பயணிக்க வேண்டியது. இப்போ அதில் தான் இப்போ சீமான் எடுக்கிற நிலைப்பாடு அருமையான நிலைப்பாடு. நான் கூட்டணி போக மாட்டேன். கூட்டணியை போய் வச்சுக்கிட்டு 5 சீட்டு 10 சீட்டுன்னு வாங்கிக்கிட்டு நான் வந்து ஏன் அரசியலை பண்ணிட்டு போறது இல்லை. இது மிகப்பெரிய படிப்பினை ஏற்பட வேண்டியது. நீண்ட கால பயணம் இது. ஆமா, என் சூழலே தமிழ் இல்லை, எனக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள், அடிதடி சண்டைகள். இது ஒரு நாள்ல எல்லாம் எந்திரிச்சு அமைதியா எல்லாம் ஒன்னா வாங்கன்னா வராது. சாதியா பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு கிடக்குது. இதையெல்லாம் சேர்த்து செப்பனிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. ஆமா, நீங்க எழுதின அந்த சீமான் கட்டுரை வாசிச்ச ரொம்ப சரியா இருந்துச்சு. சீமானை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடணும், அவரை இப்போ நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சீமானை புரிந்து கொள்வது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு நினைப்பு இருக்குது. இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், பிழை இல்லாத மனிதன், முரண்பாடு இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அப்போ அரசியல் களத்தில் ஒருத்தர் வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இனம் சார்பா இல்லை வந்து மொழி சார்பா ஒரு ஒரு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால், அவருக்குன்னு ஒரு சில குற்றங்களை பிழைகளை ஒதுக்கி வச்சுடுங்க, சேர்க்க வேண்டியது. மீதியை ஆதரிச்சுட்டு பின்னாடி போகும். அதனால பலன் விளையுதா பாருங்க. இப்போ நான் பார்க்குறப்ப பலன் விளையுது. சீமானை வந்து நம்ம இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சீமான் போடுகிற விதைகள், அவர் வந்து இப்போ நிறைய பிள்ளைகளை பேர சொல்ல விரும்பலை நான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நல்ல அரசியல் தமிழ் தேசிய நகர்வு தெரியுங்களா? இதெல்லாம் வந்து காலம் ஆகத்தான் முதிர்ச்சி அடையும். நிறைய பேர் இவர் இப்போ சீமான் பேசுகிறத கொண்டு ஒரு துணிச்சல் ஏற்பட்டு ஒரு நல்ல நம்பிக்கைகள் ஏற்பட்டு திடமாக செயல்படக்கூடிய அந்த மக்கள் குமுகம் தாங்க தேவை. இப்போ இதுதான் வந்து உண்மையானது. தமிழ் இனமாக கட்டி அமைக்கிறதுனா இதுதான். இந்த ஓட்டு வங்கிக்காக, வாக்கு வங்கிக்காக நான் வந்து ஒவ்வொரு சமயமாக இந்த சமயத்துக்கு இப்படி, அந்த சமயத்துக்கு அப்படி, இந்த வகுப்புக்கு இந்த மாதிரி, இந்த வகுப்புக்கு 4 பேர் அமைச்சர், இப்படி போடுறது அரசியல் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. இதை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால சீமானை எந்த விஷயம் இப்போ ஒரு சிக்கல்னாக்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, இப்போ நானும் நம்ம கூட வரக்கூடிய பயணிக்கிற இன்னொரு சமயத்து தோழரும் உட்காந்து பேசி எளிதாக தீர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியும். அது ஒரு பிரச்சனையாக கூடிய வாய்ப்பே இல்லை. ஆக நம்ம சீமான் அவர்களை வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். போகிறது வந்து சரியான பயணம்னு நினைக்கிறேன். சரியான பயணம். எவ்வளோ ஆதரிக்கணுமோ அதை ஆதரித்து நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம தமிழர்களுக்கு இதுதான் வாய்ப்பு. சில விதயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அதாவது ஒரு தனி மனிதனா வீட்டுக்குள்ள உட்காந்து பார்க்கறதுக்கும், அரசியல் களத்துல இருந்து இயங்குறப்ப பார்க்குறப்போ
வித்தியாசம். சில வந்து சிலர் நமக்கு பிடிக்காது, சில அரசியல்வாதியை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அவர் போய் கட்டிப்பிடிச்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அது பொது நாகரிகம், சபை பொது நாகரிகம், அது நாகரிக வாக்குலையும் இருக்கும். சில காரணங்களும் அரசியல் காரணங்களாக அரசியல் காரணங்களும் இருக்கும். அதை போய் ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. உனக்குன்னு ஒரு ஒரு உன்னை நம்புறியா நம்பலையா அவ்வளவுதான். நம்புறேன்னு சொல்லிட்டாக்க நம்பி பேசாம போய்கிட்டே இருக்கும். அமைதியா இருந்தது. அமைதியா இரு. சில தவறுகள் உனக்கு படுறப்போ அதை சுட்டி காமிச்சிட்டு ஐயா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும்.